இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அசாமில் பயிற்சியின் போது மாயமான சுகோய் 30 ரக போர் விமானம் விபத்தில் வெடித்து சிதறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜோரட் விமானப்படை தளத்திலிருந்து நேற்று மாலை அந்த விமானத்தில் விமானப்படை வீரர்கள் லெப்டினன்ட் பர்வேஷ் துரக்கர், அனுஜ் ஆகியோர் பயிற்சியில் ஈடுபட்டனர். படைத்தளத்திலிருந்து புறப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் ரேடாரிலிருந்து போர் விமானம் மாயமானது. பின்னர் 60 கிலோமீட்டர் தூரத்தில் விமானம் விழுந்து வெடித்தது தெரியவந்தது. விமானப்படை வீரர்கள் 2 பேரும் சடலமாக மீட்கப்பட்டனர். விமான விபத்து பற்றி விசாரணை நடக்கிறது. இதற்கிடையே மரணமடைந்த வீரர்களில் பர்வேஷ் துரக்கர் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் மீது குண்டு போட்ட விமானிகளில் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது. பர்வேஷ் துரக்கரின் குடும்பம் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் வசிக்கிறது. தந்தை ரவீந்திர துரக்கர் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர். தன் மகன் மரணமடைந்து விட்டான் என்ற செய்தி அவரை உலுக்கியது. அவரது கண்ணில் சோகம் இருந்தாலும் தாய் நாட்டுக்காக மகன் உயிர் விட்டதை எண்ணி பெருமையடைந்தார். இது பற்றி அவர் கூறியதாவது: என் மகன் ஆபரேஷன் சிந்தூரில் நேரடியாக பங்கேற்றவன். அந்த விஷயம் முதலில் எங்களுக்கே தெரியாது. போர் முடிவுக்கு வந்து 15 நாட்கள் கழித்துதான் எங்களுக்கே விஷயம் தெரிந்தது. போரில் ஈடுபட்டதால் அவன் அந்த நேரத்தில் செல்போன் பயன்படுத்தவில்லை. இதனால் அவனை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தோம். ஆபரேஷன் முடிந்த பிறகுதான் எங்களுக்கு விஷயம் தெரிந்தது. என் மகன் தேசத்துக்காக சேவை செய்து தனது உயிரை தியாகம் செய்துள்ளார். அவனிடமிருந்து நாம் உத்வேகம் பெற வேண்டும் என்றார். பர்வேஷ் நாட்டுக்காக மரணமடைந்தது பெருமைதான் என்றாலும் அவனது சேவை இன்னும் கொஞ்ச காலம் தொடர்ந்திருக்கலாம் என்ற வருத்தத்தையும் ரவீந்திரன் பதிவு செய்தார். பர்வேஷ் கனவு நனவானது. அவன் விருப்பம் போல் நாட்டுக்கு சேவையாற்றி இருக்கிறான். ஆனால் நீண்ட காலம் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். 4 ஆண்டில் அவனது சேவை முடிவுக்கு வந்துவிட்டது என்று வருந்தினார். प्रेरणादायी शब्द होते हैं. इसके प्रेरणादायी शब्द थे ये कि नई जनरेशन के लिए ये बहुत ही. ये आपको फोन के दौरान मतलब तुरंत उसके बाद? नहीं, उसके बाद नहीं, करीबन 15 दिन के बाद, 15 दिन के खत्म होने के बाद. हाँ, तब तक तो उनके पास फोन भी नहीं था और वो कहाँ ये भी नहीं पता था. आपको जब पता था कि सिंदूर में है करके? ना, ये भी नहीं पता था हमको. जब हमारा उनके साथ कोई कनेक्शन नहीं था तो हमारे 10 दिन बहुत ही यानी टेंशन वाले थे कि उसमें क्या किया जाए. मैं इतना ही बोलूंगा कि देश सेवा में मेरा लड़का था. बाकी लोगों ने भी प्रेरणा लेना चाहिए और भी फौज में जाना चाहिए. बिल्कुल जरूर. ये सवेरे 7:30 बजे हमारे समधी जी घर में आए. उन्होंने बात बताया और 7:50 को ग्रुप कैप्टन साहब ने ये कंफर्म बताया कि परवेश इज नो मोर. तब जाके बात कंफर्म हुआ कि वो नहीं है. सर, जिस तरीके से उनकी पहले से ही इच्छा थी देशभक्ति की, तो उसके बारे में क्या? उसके बारे में यही बोलूंगा कि जो उन्होंने ख्वाब देखा था वो तो उनका पूरा हुआ था, लेकिन जो देशभक्ति की भावना से वो उसमें शामिल थे वो उसको पूरी नहीं कर पाए. 4 साल के टेन्योर में, कम टेन्योर में वो रहे नहीं. ये बहुत बड़ी दुर्भाग्यपूर्ण बात है. பக்கத்து வீட்டுக்காரர்களும் பர்வேஷ் துரக்கரை பெருமையாக பேசினர். பர்வேஷ் படிப்பில் கெட்டிக்காரன். ராணுவ அகாடமியில் சேர்ந்து எங்கள் ஊரையை பெருமைப்படுத்தினான் என்றனர். பர்வேஷுக்கு திருமணம் ஆகவில்லை. அவனது அக்கா அமெரிக்காவில் வசிக்கிறார். சமீபத்தில் தான் அவர் ஊருக்கு வந்தார். பர்வேஷும் விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்தார். குடும்பத்தினர் கூடி கொண்டாடினர். ஆனால் 10 நாட்களில் இப்படி ஒரு துயரம் நடந்துவிட்டது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை இந்தியா குண்டு வீசி நொறுக்கியது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக வந்த பாகிஸ்தான் ராணுவத்தையும் பிளந்து கட்டியது. அதன் 11 விமானப்படை தளங்களை குண்டு வீசி தகர்த்தது. இந்த போரில் விமானப்படையின் பங்கு முக்கியமானதாக இருந்தது. போர் விமானங்கள் தான் பாகிஸ்தான் மீது குண்டு வீசின. அதில் பர்வேஷ் பங்கும் இருந்தது. உண்மையிலேயே நாட்டுக்கு பெருமை.